தொழில் பிரச்சனையா போய் கிரிவல வாசி பௌர்ணமி நாள போங்க. அந்த மாரி வரும். அதே தேய்பிறை அஷ்டமியில நீ அப்படி கிடையாது. தேய்பிறை அஷ்டமியில நீ போனன்னா, வாழ்க்கையில நீ வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அதிரடி. எங்க சாதாரண மனிதனும் ஒரு பெரிய லெவல் கொண்டு போவான். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சிவபெருமான் அந்த இடத்துல அவ்வளோ காட்சி குடுக்குறாரு. அங்க அம்பாள் குடும்பம் அப்படியே இருக்கிறாங்க மொத்த டோட்டல். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல். எல்லா பிரச்சனைக்கும் திருவண்ணாமலை தீர்வு கிடைக்கும். அதே மாரி திருவண்ணாமலைல போயிட்டு நிச்சயம் ஒருத்தர் வந்து போயிட்டு அமைதியா மனசார ஒரு நிலை இப்ப இருக்கிற கிரிவலம் சுத்துறவங்க வந்து அ அப்படியே ஏதோ ஒண்ணு கண்டது, ஃபோனு அதெல்லாம் பேசின்னு இப்படி போனா நிச்சயமா பலன் கிடைக்காது. அதுவும் கிடைக்கும் இல்லன்னு கிடையாது. 100% கிடைக்காது. ஏன்னா, அங்க சும்மா காத்து பட்டாவே அவருடைய பார்வை பட்டாவே சரியாயிரும். இருந்தாலும் மன ஒருநிலையோட அமைதியோ, ஓம் நமச்சிவாயன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு, மனசார போங்க, மனசார வாங்க. நிச்சயம் எந்த மந்திரமும் தேவையில்லை, மூலிகையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விஷயம் அந்த திருவண்ணாமலையில இருக்கு.